வணக்கம் நண்பர்களே. தி டெய்லி ஃபேக்ட்ஸ் செய்தி பகுப்பாய்விற்கு வரவேற்கிறோம். நம் நாட்டிற்கும் உலகிற்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் மிக முக்கியமான நிகழ்வுகளை இன்று விரிவாக ஆராய்வோம். அரசியல் களத்தில் நடக்கும் மாற்றங்கள் முதல் சர்வதேச பதற்றம் வரை அனைத்தையும் இராணுவ துல்லியத்துடன் பகுப்பாய்வு செய்வோம். இது வெறும் செய்தி அறிக்கை அல்ல, மாறிவரும் உலகை புரிந்து கொள்ளும் முழுமையான பார்வை. முதலில் தமிழகத்தின் தேர்தல் களத்தை கூர்ந்து நோக்குவோம். தேர்தல் கூட்டணிகள் குறித்த இரகசிய தகவல்கள் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. வெற்றிக்கான கணக்குகளில் முன்னணி கட்சிகள் தங்கள் சொந்த மதிப்பீடுகளை மேற்கொண்டு வருகின்றன. இது தமிழகத்தின் எதிர்கால அரசியல் திசையை நிர்ணயிக்கும் முக்கிய கட்டமாக அமையும். டிஎம்கே மற்றும் ஏடிஎம்கே இரு முன்னணிகளும் தங்கள் கூட்டணி பலத்தை மதிப்பிடும் பணியில் ஈடுபட்டுள்ளன. இதனிடையே சர்வதேச முன்னணியில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையேயான மோதல் புதிய திருப்பத்தை எடுத்துள்ளது. F-35 போர் விமானங்களை ஈரான் தன் வசம் வைத்துள்ளதாக கூறப்படும் தகவல்கள் பென்டாகன் வட்டாரங்களில் கவலையை ஏற்படுத்தியுள்ளன. இந்த நவீன தொழில்நுட்ப போர் விமானங்கள் ஈரான் கைகளில் சென்றால் மிடில் ஈஸ்ட் பகுதியின் சக்தி சமநிலை முற்றிலும் மாறிவிடும். இது இஸ்ரேல் மற்றும் அதன் மித்திர நாடுகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறக்கூடும். மேலும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் அணுகுமுறையும் மிகவும் சுவாரஸ்யமானது. தி குட், தி பேட், தி அக்லி என்ற அணுகுமுறையில் ட்ரம்ப் தன் வெளியுறவு கொள்கையை வடிவமைத்து வருகிறார். ஈரான் கொள்கையில் அவர் காட்டும் நிலைப்பாடு உலக அரசியலில் புதிய பரிமாணத்தை உருவாக்கும். இது இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பையும் பாதிக்கக்கூடிய விஷயம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ட்ரம்ப் நிர்வாகத்தின் படைகள் திரும்பப் பெறுதல் கொள்கையை ஆராய்ந்தால் இது அமெரிக்க வெளியுறவு கொள்கையில் பெரும் மாற்றத்தை குறிக்கிறது. விதானம் பகுதியில் இருந்து அமெரிக்க படைகளை திரும்பப் பெறுவது என்பது ஒரு கூட்டணி மறுசீரமைப்பு திட்டத்தின் பகுதியாக அமையலாம். இது இந்தியாவின் பாதுகாப்பு கணக்கீடுகளில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். இண்டோ பசிபிக் பகுதியில் அமெரிக்கன் பிரசன்ஸ் குறைந்தால் சைனாவின் ஆக்கிரமிப்பு அதிகரிக்கக்கூடும். தமிழக கடற்கரையின் பாதுகாப்பும் இதில் அடங்கும். நாட்டோ கூட்டணியை அசிங்கப்படுத்தும் ட்ரம்ப்வின் அணுகுமுறை மேற்கத்திய கூட்டணி அமைப்பையே கேள்விக்குறியாக்குகிறது. ஐரோப்பிய நாடுகளை போரில் இழுக்கும் வகையில் ட்ரம்ப் செயல்படுவது என்பது மிகவும் ஆபத்தான விளையாட்டு. இது ரஷ்யா உடனான மோதலை தவிர்க்க முடியாததாக ஆக்கலாம். இந்தியாவின் மல்டி அலைன்மென்ட் கொள்கைக்கு இது பெரும் சவாலாக அமையும். நமக்கு ரஷ்யாவுடன் பாரம்பரிய நட்பும் அமெரிக்காவுடன் தொழில்நுட்ப கூட்டுறவும் அவசியம். மிகவும் அதிர்ச்சிகரமான தகவல் என்னவென்றால், ட்ரம்ப் நிர்வாகம் ஈரான் இடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்க முயற்சிக்கிறது என்பதுதான். இது அமெரிக்காவின் சாங்ஷன்ஸ் கொள்கையில் பெரும் முரண்பாடு. ஆனால் பொலிட்டிக்கல் பிராக்மட்டிசம் இன் அடிப்படையில் பார்த்தால் அமெரிக்கா தன் எரிசக்தி தேவைகளுக்கு ஈரானை நம்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இது இந்தியாவின் ஈரான் உறவுகளுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கலாம். சாபார் போர்ட் திட்டம் மூலம் நம் மத்திய ஆசிய இணைப்பு பலப்படும். தமிழக அரசியல் களத்தில் என்டிஏ கூட்டணியின் வலுவான எழுச்சி தெரிகிறது. டிஎம்கேவின் செல்வாக்கு குறைந்து வருவதும் விசிக மற்றும் தமிழ் வேட்பு கழகம் போன்ற கட்சிகளின் தடுமாற்றமும் தமிழக அரசியலில் புதிய சமீரணங்களை உருவாக்கி வருகிறது. இது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஆரம்ப அறிகுறிகளாக பார்க்கலாம். கூட்டணி அரசியல் என்பது வெறும் இடங்கள் பங்கீட்டில் மட்டும் நின்றுவிடாமல் கொள்கை ரீதியான ஒற்றுமையும் அவசியம். டிஎம்கே தன் கூட்டணி கட்சிகளுடனான உறவில் சில பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருகிறது. ஏடிஎம்கே கூட்டணியின் டீல் முடிந்துவிட்டதாக கூறப்படும் தகவல்கள் மற்றும் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி அவர்களை வாழ்த்தியதாக கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது. இது பிஜேபியின் தமிழக மூலோபாயத்தில் மாற்றத்தை குறிக்கிறது. கிழக்கு கடற்கரை மாநிலங்களில் பிஜேபி தன் செல்வாக்கை அதிகரிக்க விரும்புகிறது. தமிழகத்தில் மதச்சார்பற்ற அரசியல் பாரம்பரியம் இருப்பினும் எகனாமிக் டெவலப்மெண்ட் அடிப்படையில் பிஜேபி தன் செய்தியை கொண்டு சேர்க்க முயற்சிக்கிறது. கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி ஒதுக்கீட்டில் நடக்கும் பயம் மிகவும் முக்கியமானது.
மார்க்சிஸ்ட் கட்சியின் நிலைப்பாட்டில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இடதுசாரி அரசியலின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். தமிழகத்தில் கிளாஸ் பாலிடிக்ஸ் என்பது தற்போது ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் ஆல் மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் பொருளாதார நெருக்கடி அதிகரித்தால் மீண்டும் வர்க்க அரசியல் முன்னுக்கு வரக்கூடும். இது தமிழகத்தின் அரசியல் வரலாற்றில் புதிய அத்தியாயமாக அமையும். இளைஞர்களிடம் டிவிகே கட்சியின் செய்தி சென்று சேர்வதில் ஏற்படும் சிக்கல்களை கீதா ஜீவன் அவர்கள் வெளிப்படையாக விமர்சித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விசில் மட்டுமே தெரிகிறது என்ற கூற்று டிவிகே வின் கிரவுண்ட் லெவல் கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி இல் உள்ள குறைபாட்டை எடுத்துக்காட்டுகிறது. விஜய் அவர்களின் செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் மட்டும் போதாது, சாலிட் ஐடியாலஜிக்கல் ஃபவுண்டேஷன் அவசியம். சினிமாவில் இருந்து பாலிடிக்ஸ்க்கு வரும் நபர்கள் எதிர்கொள்ளும் முதல் சவால் இதுதான். மாஸ் அப்பீல் ஐ பொலிட்டிக்கல் மொபிலைசேஷன் ஆகஸ்ட் மாற்றுவது என்பது மிகவும் கடினமான காரியம். புதுச்சேரி அரசியலில் ராகுல் காந்தி வின் பங்கு மற்றும் டிஎம்கே ஐ ஜூனியர் பார்ட்னர் ஆக்கும் காங்கிரஸ் வின் மூலோபாயம் மிகவும் சுவாரஸ்யமானது. நேஷனல் லெவல் அரசியலில் டிஎம்கே ஒரு ரீஜனல் அலாய் என்ற நிலையில் இருக்கிறது, ஆனால் ஸ்டேட் லெவல் அரசியலில் அது டாமினன்ட் பார்ட்னர். இந்த பவர் டைனாமிக்ஸ் புதுச்சேரி போன்ற சிறிய டெரிட்டோரிகளில் வித்தியாசமாக வேலை செய்கிறது. காங்கிரஸ் வின் நேஷனல் லீடர்ஷிப் தன் ரீஜனல் அலாய்ஸ் உடனான உறவில் மேலாதிக்க மனோபாவத்தை காட்டுகிறது. இது நீண்டகால கூட்டணிக்கு நல்லதல்ல. டிவிகேவில் டிஎம்கேவினர் புகுந்திருப்பதாக ஜோஸ் சார்ல்ஸ் மார்டின் போன்றவர்களின் குற்றச்சாட்டுகள் புதிய கட்சிகள் எதிர்கொள்ளும் சவால்களை எடுத்துக்காட்டுகிறது. எஸ்டாப்ளிஷ்ட் கட்சிகளில் இருந்து ஆப்பர்ச்சுனிஸ்டிக் எலிமெண்ட்ஸ் புதிய கட்சிகளில் இன்ஃபில்ட்ரேட் செய்வது என்பது தவிர்க்க முடியாத நிகழ்வு. ஆனால் இதை எப்படி ஹேண்டில் செய்கிறது என்பதில்தான் புதிய கட்சியின் மேச்சூரிட்டி தெரியும். டிவிகே தன் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஐ வலுப்படுத்தாமல் எலக்டோரல் பாலிடிக்ஸ் இல் இறங்கினால் கன்ஃபியூஷன் மட்டுமே ஏற்படும். தமிழக மக்களுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் தேவை, ஆனால் அது கிரெடிபிள் ஆகஸ்ட் இருக்க வேண்டும். ஈரான் அணு ஆயுத நீர்மூழ்கிக் கப்பல்களை தயார் நிலையில் வைத்துள்ளது என்ற தகவல் உலக பாதுகாப்பு சமநிலையை முற்றிலும் மாற்றிவிடும். ஈரான் இன் பொறுமையிழப்பு ட்ரம்ப் நிர்வாகத்தின் அக்ரெசிவ் சாங்ஷன்ஸ் காரணமாகும். நியூக்ளியர் சப்மரீன் கேப்பபிலிட்டி என்பது செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி ஐ உறுதி செய்கிறது. இதன் பொருள் ஈரான் ஐ முழுமையாக அழிக்க முடியாது என்பதுதான். இது ரீஜனல் பவர் பேலன்ஸ் ஐ ஈரானுக்கு சாதகமாக மாற்றும். இந்தியா வின் நவல் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ்க்கு இது புதிய டைமென்ஷன் சேர்க்கிறது. ட்ரம்ப் நிர்வாகம் ஈரானுக்கு 48 மணி நேர கெடு விதித்திருப்பதாக கூறப்படும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அல்டிமேட்டம் மிகவும் ஆபத்தானது. உலக கச்சா எண்ணெய் கொண்டு செல்லலில் 20% இந்த பகுதி வழியாகத்தான் நடக்கிறது. இந்த சி ரவுட் பிளாக் ஆனால் உலக எரிசக்தி விலைகள் வானத்தை முட்டும். இந்தியா வின் எனர்ஜி செக்யூரிட்டிக்கு இது நேரடி அச்சுறுத்தல். நம் க்ரூட் ஆயில் இம்போர்ட்ஸ் இல் பெரும்பகுதி பெர்ஷியன் கல்ஃப் வழியாகத்தான் வருகிறது. ஏற்கனவே இன்ஃப்ளேஷன் பிரஷர் இருக்கும் நிலையில் இது பொருளாதாரத்தை மேலும் பாதிக்கும். மோசத் மற்றும் யூனிட் 9900 இடையேயான இன்டெலிஜென்ஸ் வார்ஃபேர் மிகவும் சோபிஸ்டிகேட்டட் லெவல் இல் நடக்கிறது. ஈரான் இன் நியூக்ளியர் புரோகிராம் ஐ சாபோட்டேஜ் செய்யும் இஸ்ரேல் இன் கவர்ட் ஆபரேஷன்ஸ் உலகின் கவனத்தில் இல்லை, ஆனால் மிகவும் எஃபெக்டிவ் ஆகஸ்ட் இருக்கின்றன. சைபர் வார்ஃபேர், டார்கெட்டட் அசாசினேஷன்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அட்டாக்ஸ் என்று மல்டி டைமென்ஷனல் அப்ரோச் இஸ்ரேல் கையாள்கிறது. ஆனால் ஈரானும் இதற்கு கவுண்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் டெவலப் செய்து வருகிறது. இந்த ஷேடோ வார்தான் மிடில் ஈஸ்ட் இன் ரியல் கான்ஃப்ளிக்ட். இந்தியா போன்ற நாடுகளுக்கு இது டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் மற்றும் இன்டெலிஜென்ஸ் ஷேரிங்கில் லெசன்ஸ் தருகிறது. அமெரிக்காவின் பன்கர் பஸ்டர் பாம்ஸ்களான GPU-28, GPU-57, GPU-72 பற்றிய விவரங்கள் மாடர்ன் வார்ஃபேர் இன் டெவஸ்டேட்டிங் பொட்டென்ஷியல் ஐ காட்டுகின்றன. இந்த பாம்ஸ்கள் அண்டர்கிரவுண்ட் ஃபாசிலிட்டீஸ் ஐ துளைத்தெடுக்கும் வகையில் டிசைன் செய்யப்பட்டுள்ளன. ஈரான் இன் நியூக்ளியர் ஃபாசிலிட்டீஸ் பெரும்பாலும் அண்டர்கிரவுண்டில் இருப்பதால் இந்த வெப்பன்ஸ்கள் ஸ்பெசிபிகலி ஈரான் ஐ டார்கெட் செய்யும் வகையில் டெவலப் செய்யப்பட்டுள்ளன. இது கன்வென்ஷனல் வார்ஃபேர் மற்றும் நியூக்ளியர் வார்ஃபேர் இடையே உள்ள வித்தியாசத்தை மங்கலாக்குகிறது.
இந்தியாவின் ஸ்ட்ராட்டஜிக் வெப்பன்ஸ் புரோகிராம் இந்த டெவலப்மெண்ட்ஸ் ஐ கூர்ந்து கவனிக்க வேண்டும். பாகிஸ்தான் மற்றும் தாவூத் இப்ராஹிம் இடையேயான கனெக்ஷன் இன் ரியல் வர்சஸ் ரியல் ஸ்டோரி மிகவும் சிக்கலானது. பாலிவுட் மூவிஸ் இல் காட்டப்படும் அண்டர்வேர்ல்ட் கனெக்ஷன்ஸ் என்பது ஆக்சுவல் கிரவுண்ட் ரியாலிட்டி விட மிகவும் கம்மியானது. பாகிஸ்தான் இன் ஸ்டேட் மஷினரி மற்றும் கிரிமினல் நெட்வொர்க்ஸ் இடையேயான சிம்பியோட்டிக் ரிலேஷன்ஷிப் இந்தியாவிற்கு தொடர்ந்து பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்கிறது. மும்பை அட்டாக்ஸ் முதல் ரீசெண்ட் இன்ஃபில்ட்ரேஷன் அட்டெம்ப்ட்ஸ் வரை இந்த நெட்வொர்க் தான் செயல்படுகிறது. தமிழக கடற்கரையிலும் இது போன்ற நெட்வொர்க்ஸ் இன்ஃபில்ட்ரேட் செய்ய முயற்சிக்கின்றன. போரை நிறுத்த தயாராக இருப்பதாக ட்ரம்ப் கூறியிருப்பது, ஆனால் கண்டிஷன்ஸ் போடுவது என்பது கிளாசிக் அமெரிக்கன் டிப்ளோமசி. மோடி அவர்கள் ஈரான் பிரசிடென்ட் மீது அழுத்தம் கொடுப்பதாக கூறப்படுவது இந்தியாவின் பேலன்சிங் ஆக்ட் ஐ காட்டுகிறது. நாம் ஈரான் உடனான எனர்ஜி பார்ட்னர்ஷிப் ஐ மெயின்டைன் செய்ய வேண்டும், அதே சமயம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா உடனான ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பும் அவசியம். இந்த டிப்ளோமேட்டிக் டைட்ரோப் வாக்கிங் தான் இந்தியாவின் ஃபாரின் பாலிசி இன் வெற்றிக்கு முக்கியமானது. மிடில் ஈஸ்ட் கான்ஃப்ளிக்ட் வின் ஸ்பில்ஓவர் எஃபெக்ட் ஏசியா பசிபிக் ரீஜன் இல் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது நம் பொறுப்பு. இன்று நாம் பார்த்த அனைத்து விஷயங்களும் ஒன்றோடு ஒன்று இன்டர்கனெக்டட் ஆகஸ்ட் இருக்கின்றன. தமிழக அரசியல் மாற்றங்கள், சர்வதேச பதற்றங்கள், அணு ஆயுத பரவல், எனர்ஜி செக்யூரிட்டி இவை அனைத்தும் இந்தியா மற்றும் தமிழகத்தின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் முக்கிய காரணிகள். நம் டிசிஷன் மேக்கர்ஸ் இந்த காம்ப்ளெக்ஸ் சினாரியோஸ் ஐ புரிந்து கொண்டு ஸ்ட்ராட்டஜிக்கலி ரெஸ்பாண்ட் செய்வது மிகவும் அவசியம். எந்த ஒரு நிகழ்வும் ஐசோலேட்டட் ஆகஸ்ட் நடப்பதில்லை, எல்லாமே குளோபல் மேட்ரிக்ஸ் இன் பகுதி. தி டெய்லி ஃபேக்ட்ஸ் ஐ சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இது போன்ற ஆழமான பகுப்பாய்வுகளை பெறுங்கள். இது தி டெய்லி ஃபேக்ட்ஸ். தொடர்ந்து கவனியுங்கள், முன்னேறுங்கள்.